பச்சரிசி பொங்க பச்சை பூசை நடத்தணும். Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான பொங்கல் விஷஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. ஸோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் உள்ள பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரேஷியோ செலக்ட் பண்ணணும். இதுல 9:16. ஸோ இந்த ஃபுல் ஸ்கிரீன் ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற அட்வான்ஸ்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே வரக்கூடிய இந்த ஆப்ஷன்ல ஃபிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபில்லுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இப்போ பொங்கல் ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்லயே நீங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய இமேஜஸ் கூட எடுத்து இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல உங்களுக்கு வீடியோக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கீழே எடிட்டிங் ட்ராக்ல ஆட் ஆகிடும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டிங் ரிலேட்டடா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இமேஜுக்கு சென்டர்லையும் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் சிம்பிளை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி வந்து கைன்மாஸ்டர் அசெட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக் வார்ம் அப்படின்ற இந்த எஃபெக்ட் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு சென்டர்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து உள்ள இமேஜுக்கு சென்டர்ல அந்த லைன் டச் பண்ணி அகைன் இந்த புக் வார்ம் அப்படின்ற எஃபெக்டை ஓபன் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த எஃபெக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதே எஃபெக்ட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு என்ன எஃபெக்ட் பெட்டரா தோணுதோ அந்த எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்றதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி உங்களால ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே மாதிரி இந்த எல்லா இமேஜுக்குமே டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வீடியோ மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக பேக் வந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் உள்ள இமேஜஸோட சைஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த ட்ரிம் ஆப்ஷனை கொடுத்து ட்ரிம் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்து ஃபர்ஸ்ட் இமேஜை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கடைசி இமேஜுக்கும் நம்ம வந்து ட்ராக்கை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற இமேஜஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜோட லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இமேஜுக்கும் லாஸ்ட் இமேஜுக்கும் அதோட சைஸில் கொஞ்சமாக நம்ம ட்ரிம் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணுறதுக்காக லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேலரி அகைன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வீடியோ இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆஃப்ல இருக்கும். ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. அகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ்க்கு பொங்கல் விஷஸ் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை வந்து செலக்ட் பண்ணி மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அங்கிருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆட் ஆகும். இதை நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ்ல எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை ஸ்டேட்டஸோட டாப் சைடில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த இமேஜோட லென்த் பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ண இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அகைன் லேயரை செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அங்கிருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ரைட் சைடு உள்ள ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அகைன் அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவும் ஸ்டேட்டஸ்ல எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த இடத்துல மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸோட பாட்டம்ல செட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட ஸ்க்ரீன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து ப்ளே ஆகுது. ஸோ எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக
மேலே இருக்கக்கூடிய அந்த ஷேர் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி வீடியோக்கான குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து உங்களால் ஈஸியாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அஸ் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ நம்ம கேலரியில் சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.